வந்துட்டியா? அப்பா. ஏய் பருப்பு, அவளை விடு. வெளியே அனுப்புங்க, 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 சீக்கிரம் அனுப்புங்கடா. இல்லன்னா போலீஸும்பாங்க, ரேப்பும்பாங்க. அனுப்பு, 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 அனுப்பு. போ 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 போமா. பாத்து பாத்து பாத்து. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த விஷயம் தெரிய வேண்டாம். உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல இந்த தாலியை கொண்டு போய் கொடு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. முகத்தை பாத்தியடா? உன் முகம் மாதிரி தெளிவா இருந்தது. ஒன்ன மாதிரி போலீஸ்காருக்கு இந்த மூஞ்சி போதண்டா. பேசிட்டு இருக்காரு. இல்லையம்மா, வெளியில வெளியில. இந்த நேரத்துல எங்கேயாவது இங்கதான் இருப்பான். முகூர்த்த நேரம் இதை கவனிங்க. வேலு இப்ப வந்துருவாரு. என்ன பாக்குற? பயமா இருக்கா? உன்னை பார்த்தா பத்திரமா இருக்க. என்ன? என்னை இங்கே கொண்டுடு. என்ன உயிரோட விட்டு ஏண்டா விட்டு வருத்தப்படுவேன். அப்படியா? கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் போட்டுருக்கா. இங்கே இருங்க. குட் மார்னிங் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கனகவேலுங்க. கனகவேலா? யார் சார்? தெரிஞ்சவங்க யாராவது காணாம போயிட்டாங்களா?
எஸ்ஐ சார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. ஏய். வாங்கிக்க. சும்மா நடிக்காத. கணக்க வேலைங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. ஏன் சார் கனகவேலுங்க யாராவது அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல சார். ஷூரா? இல்ல சார். ஷூர் சார். இல்ல. உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். இப்ப அவனை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? சார் இங்க வாங்களே. சார் ஆ, இங்க வாங்களே சார். யாரும் என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க பாருங்க. சார் இது வேலு போட்டிருந்த ஷர்ட். யானே வாங்க. பெரிய கண்டத்திலையும் தப்பிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிருக்கியப்பா. சொல்லப்போனா கிட்டத்தட்ட இது மறுபிறவி. உள்காயம் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு. அதனால போன் செட் ஆகுற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். எதுக்குப்பா அப்படி அவசரப்படுற? இல்லப்பா, சீக்கிரமா நடக்கணும்ப்பா. அவன இன்னுமா கோபம்? உன் கோபம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதியா. நீ அவனை அடிச்ச, அவனும் உன்னை திருப்பி இப்படி போட்டு அடிச்சு தான் வெறிய தீர்த்துக்கிட்டான். போதும், இதோட வெற்றியா? அந்த போலீஸ்காரரை பத்தி எல்லாரும் ரொம்ப தப்பா சொல்றாங்க. துஷ்டனை கண்டா நாம தான் ஏன் தூர வேலைக்கு போகணும்? அதுவும் இல்லாம நாம எல்லாம் மிடில் கிளாஸ், நம்ம எல்லாம் தாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ வேலையில ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் வேலு. இது என் மேல சத்தியம். முடிச்சுட்டானா? இல்ல, நல்ல அசந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஐயா டாக்டர் என்ன சொன்னாரு? கவலைப்பட முடியாது, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆசைப்பட்ட போலீஸ் வேலைக்கு தான் போக முடியாது. வேலுவுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இவன் எழுந்து நடக்கவே 2 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்டர்வியூக்கு 15 நாள் தான் இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாதா? வேற ஏதாவது வேலைன்னா முயற்சி பண்ணலாம். ஆனா போலீஸ் செலக்ஷன்ல இதெல்லாம் முடியாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது இதுல ரொம்ப முக்கியம். எழுந்து நடக்கவே முடியாத அந்த சிச்சுவேஷன்ல கனகவேலுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு. ஒருத்தன் தான் ஆசைப்பட்டதை அடையறதுக்கு 1000 தடைகள் வரும். ஆனா அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும். அது கனகவேல் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. எனிவே, அவனை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. Wait.
இப்ப நான் ஓகே டாக்டர். இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். மருந்து நோயாளியை பாதி குணப்படுத்தினா அவங்களோட தைரியமான மனசுதான் மீதியை குணப்படுத்தும். விஜய் யூ கேன் டு இட்.